ராமதாஸ் அவர்கள் இனிமே கட்சியின் தலைவர் நான் தான், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிடையாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் ராமதாஸ் அவர்களை நம்ம எப்பயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. வெரி கிளவராக ஒரு விஷயத்தை எப்பயுமே செய்வார். ஸோ வேல்முருகன் வெளியில் போவதற்கு தயாராக இருக்கிறாரு, திரும்ப தயாராக இருக்கிற பொழுது இதை திமுக எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் ராமதாஸ் அவர்களை கூட்டணிக்குள் அழைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம்னு திமுகவில் இருக்கிற ஒரு நபரை வச்சே இந்த பக்கம் சொல்லி அனுப்புவாங்க. இப்படி ஒரு பேச்சு உள்ளே போயிட்டு இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணாக்கா விடுதலை சிறுத்தை இதுக்கு மேலே சுத்தமாக பேசாது. விஜய்க்கு இது சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. விஜயோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. நேற்று ஆதவர்ஜினாவும் போய் பேசியிருக்கிறாரு. அதற்கான முதற்கட்டம் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே புஷியானந்த் முன்னே இந்த பிளானில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம திமுகவோட அடிமைப்படுவதை விட பேசாமல் வழியில் விஜயோட ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு யோசிச்சாருன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். ரங்கசாமி இந்த முடிவு எடுத்துக்கிறார் பாண்டிச்சேரியில். இம்முறை பார்த்தீங்கன்னா 2026 பிஜேபியோட கூட்டணி போக மாட்டார். ராகுலிடம் பேசி காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன்னு விஜய் சொன்னது தான் சீமானுக்கு நேரில் ஏற்பட்டது. அன்புமணி அவர்களை பொறுத்தவரை ராமதாஸோடைய நிழலில் இருப்பது தான் அவருக்கு கூடுதல் பலம். அதை விட்டுட்டு நான் தனியாக போகிறேன், தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு யாராவது தூண்டி விட்டாங்கன்னு தான் செஞ்சார்னா ஓபிஎஸ் நிலைமை தான் அவருக்கு ஏற்படும். இது இன்னைக்கு இவரை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் அன்புமணிக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. தெரியுமா, தன்னை நீக்க போகிறதே அவருக்கு தெரியாதுன்றதான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா நேற்று நான் அன்புமணி சந்தித்தேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வராரு. தமிழகத்துக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல ராமதாஸ் அவர்கள் இனிமே கட்சியின் தலைவர் நான் தான், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிடையாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இது எதனால இதை சொல்லணும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சிக்குள்ள இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்றது மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாமா? கட்சிக்குள்ள பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ராமதாஸ் அவர்களை நம்ம எப்பயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. வெரி கிளவராக ஒரு விஷயத்தை எப்பயுமே செய்வார். எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்கி தீர்ப்பு மித்தெல்லாம் கூட்டணிலாம் பேசி முடிக்கிற வரைக்குமே ஒரு பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் டோர் ஓப்பன் பண்ணி ஆப்ஷன்ஸ்லேயே வச்சுருப்பார், ஏடிஎம்கே டிஎம்கேக்கு. ஸோ அதில் ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக அந்த அரசியலை செய்வார். ரெண்டாவது, இது வரைக்கும் பாமக எப்படின்னாக்கா விடுதலை சிறுத்தை போலையோ மிச்ச கட்சியில் போலையோ மற்றவங்க கொடுக்குற டிமாண்டுக்கு அடிபணிஞ்சு போய் 6 சீட்டுக்கோ 8 சீட்டுக்கோ ஒத்துக்கிட்டு போனதே கிடையாது. இவர் இது வரைக்கும் கட்சியை தலைமை ஏற்று கொண்டு போயிட்டு இருக்க வரைக்கும் 20லேருந்து 25 சீட்டுக்கு குறைச்சி எங்கேயுமே ஒத்துக்க மாட்டார். எந்த அலையன்ஸ்குள்ளே போனாலும் சரி. நீங்கள் 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட அலையன்ஸ் வைப்பதை அவர் விரும்பவே இல்லை. ஆனால் அதிமுகவோட சேர்வதை அவர் விரும்பினார். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டணியில் இருந்தாலும், என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் யாரோடு கைகோர்ப்பது நமக்கு பெரிய பலமாக மாறும், யாரோடு கைகோர்த்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை புறக்கணிப்பார்கள் அல்லது நமக்கு அது பின்னடைவாகும் நம்ம கட்சிக்குன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு. அப்போவே அன்புமணிகிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னும்போது அன்புமணி ரொம்ப உறுதியாக இருந்தார். நம்ம ஜெயிஸ்டாக்கா நிச்சயமாக நமக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுப்பாங்க. சௌமியாவை நிறுத்துறாரு இல்லையா, அவருடைய மனைவியை நிப்பாட்டும் பொழுது ஒரு பெரிவாரியான நமக்கு எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 108 கொண்டு வந்தது அன்புமணி தான். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அவர் தான் கொண்டு வந்தார். அதுபோல் தன் மனைவியை வச்சு ஒரு பெரிய ஒரு நகர்வை நகர்த்தலாம்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது படுதோல்வி அடைஞ்சிட்டார். இன்றைக்கு அமித்ஷாவை நாளைக்கு சந்திக்கும் பொழுது இன்றைக்கி இவரையும் அழைத்து நாளைக்கு கூட்டணி குறித்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இவர் தான் தலைவராக வராரு, அடுத்து இந்த மாதிரி வந்துருச்சு, நீங்கள் எந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க, என்ன மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அன்புமணியிடம் பேசி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒரு தலையாடிட்டு வந்துட்டார்னா இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதையுமே இன்னும் முடிவு பண்ணல அப்படின்றது அது பொதுக்குழு கூட்டம் போட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, திருமாவளவனும் சரி இந்த பக்கம் வேல்முருகனும் சரி திமுக கூட்டணியில் ஒரு முரண்பாடோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வேல்முருகன்லாம் இப்போ நீ வேணா வெளியில் போய் ரிசைன் பண்ணு கூட சொல்லிட்டாங்க. ஸோ வேல்முருகன் வெளியில் போவதற்கு தயாராக இருக்கிறாரு, திரும்ப தயாராக இருக்கிற பொழுது இதை திமுக எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் ராமதாஸ் அவர்களை கூட்டணிக்குள் அழைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம்னு திமுகவில் இருக்கிற ஒரு நபரை வச்சே இந்த பக்கம் சொல்லி அனுப்புவாங்க. இப்படி ஒரு பேச்சு உள்ளே போயிட்டு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணாக்கா விடுதலை சிறுத்தை இதுக்கு மேலே சுத்தமாக பேசாது, மௌனிச்சு போயிடும். இவரும் வேல்முருகனும் பார்த்தீங்கன்னாக்கா மௌனிச்சு போகணும், இல்லாட்டி வெளியில் வரணும். வெளியில் வந்தால் யார் கூட போவார்? வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட போக மாட்டார். அதிமுக கூட போகலான்னா, ஆனால் அதிமுக பிஜேபி கூட போச்சுன்னா அவர் போக மாட்டார். அப்போது இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல இது எப்படி ரோல் ப்ளே பண்ணுனாக்கா
விஜய்க்கு இது சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த அரசியல் களம் இவர் வந்து தன் கட்சியில் ஏற்படுத்தின மாற்றம்ன்றது எத்தனை கட்சிக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பாருங்க. நாளைக்கு இந்த நெருடலோடயே இருக்கிறோம், இல்லை அவங்க வந்துடுவாங்க, இல்லை போயிடலான்னு ஒரு ஐடியா இருக்கும் பொழுது நம்ம பேசாமல் வந்து அடிமையாக இருந்து அழிந்து போவதை விட ஒரு முறை நம்ம அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி திருமாவளவன் முயற்சி எடுத்தார்னா, ஏன்னா திருமாவளவனுக்கு வந்து வாரிசு அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக பிள்ளைகளை அடுத்தடுத்து கொண்டு வரணுன்றது ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. எளிய மனிதர், பெரிய லெவலில் பணத்தை சம்பாரிச்சுக்கணும்னு இப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்லாம் அவர் வாழ மாட்டார். இயல்பான வாழ்க்கையை தரையில் உட்காந்து சாப்பிட்றது எந்த கட்சி தலைவனுக்குமே இல்லாத ஒரு பண்பு விட்டுனாக்கா, ஒரு கட்சி தொண்டன் சாதாரணமாக இருப்பான், ஒரு கூலி வேலை செய்கிறவனா தான் வச்சுங்களேன், அவன் வந்து ஆசைப்பட்டு ஒரு சட்டம் வாங்கிட்டு வருவான் தன் தலைவருக்கு தரணும்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா திடீர்னு பச்சை கலரில் இருக்கும், பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்கும். அவன் கொடுத்துட்டான், அவன் ஆசைப்பட்டான்றதுக்காகவே அவர் போடுவார். இது எந்த கட்சி தலைவனும் செய்ய மாட்டாமா, அவர் செய்வார். சாமானியனாக வரக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்ததுன்னா அவரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணால் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார் அவர் அறையில். இந்த பண்பு அவர்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இப்படி காலங்காலமாக நமக்கு நம்மளுடைய ஐடியாலஜின்றது ஒன்று, நமக்கான அறிவுன்றது அரசியல் அறிவுன்றது ஒன்று. நம்ம திமுகவோட அடிமைப்படுவதை விட பேசாமல் வழியில் வந்துட்டு விஜயோட ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு யோசிச்சார்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், ரங்கசாமி இந்த முடிவு எடுத்துருக்கார் பாண்டிச்சேரியில். இம்முறை பார்த்தீங்கன்னா 2026 பிஜேபியோட கூட்டணி போக மாட்டார் அவர். விஜயோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. நேற்று ஆதவர்ஜினாவும் போய் பேசியிருக்கிறாரு. அதற்கான முதல் கட்டம் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே புஷி ஆனந்த் வந்து முன்னர்ந்தே இந்த பிளானில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒரே மேடையில் வந்து புஷி ஆனந்தை வந்து ரங்கசாமி புகழ்ந்து பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேல்குலேட் வேல்முருகனும் அடுத்து இவரை நோக்கி வந்துட்டேன்னா இந்த சிபிஎம் இவங்க மட்டும்தான் அந்த பக்கம் இருக்கணும். ஆனால் காங்கிரஸை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முனைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறான்றது அண்மை தகவல். என்னன்னாக்கா, சீமானுக்கும் விஜய்க்கும் எங்கே முரண் ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் இணக்கமாக கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி தம்பி தம்பின்னு சொன்னார், எனக்காக தான் பாட்டெலாம் போட்டார், மைக்கு அதுன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் பொழுது தமிழ் தேசியமும் இதுவும் என்னுடைய திராவிடமும் ஒரே கண்ணீரே அதெல்லாம் முரண் வரல. அதெல்லாம் சும்மா கதை வெளியில் பேசுறதுக்காக பேசுகிறாரு. ராகுலிடம் பேசி காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன்னு விஜய் சொன்னதுதான் சீமானுக்கு நேரில் ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக அவர் வந்து காங்கிரஸ் தான் நம்ம இன துரோகி, அவர் தான் நம்மளை அழித்தார்கள், இவர்கள் தான் இலங்கையில் கொண்டு போய்த்தாருன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அலையன்ஸ்குள்ளே இவங்களை காங்கிரஸை கொண்டு வந்துட்டா அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்படி இருக்க முடியும், அப்போ எப்படி காம்ப்ரமைஸ்டாக போனால் நம்மளோட இது போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அங்கே தான் ஃபஸ்ட்டு முரண் ஏற்பட்டது 2 பேருக்குள்ள. இப்போ விஜய்க்கு வந்து காங்கிரஸை உள்ளே கொண்டு வரணுன்றது அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, கிரவுண்டில் இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு விஜய் இறங்கி கிரவுண்ட் ஒர்க்குன்னு இருக்குல்ல, அதை செய்யும் பொழுது பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா 5 மண்டல மாநாடு இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை செய்வாங்க. நடைபயணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குமரி ஆனந்தன் ஆரம்பித்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் குமரி ஆனந்தன் இப்போ இறந்துட்டார் இல்லையா, காங்கிரஸ் மூத்த தலைவர் வந்து அவர் நடைபயணம் போயிருக்கிறார். அவர்லேருந்து ராகுல் காந்தி வரைக்கும் நடைபயணம் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு உங்களுக்கு தெரியும். ஜெகன்மோகன்லாம் நடைபயணம் போய் தான் வந்து ஆட்சியை பிடிச்சார். இப்போது அதுபோல் வந்து இவர் நடைபயணம் போவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார் பொழுது அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேரும் பொழுது கூட்டணி அமைவதற்கான மாற்றம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அதிகார பகிர்வு தரக்கூடிய நபர்களோடு கூட்டணி வைக்கலாம்ன்றது பாட்டாளி மக்கள் கட்சியும் வச்சுக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு இடத்துல அன்புமணியுமே அதை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதிகார பகிர்வு கொடுக்குறவங்க கூட நம்ம போகலாம். ஸோ அரசியல் களம் நொடிக்கு நொடி எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கால்குலேட்டிவ் அரசியல் தான். நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கு பாரிவேந்தர் வந்து இந்த பக்கம் உட்காந்து சீமானோடும் அண்ணாமலையோடும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணிக்குள் ஒரு முரண்பாடு சலசலப்பு ஏற்பட்டு நாளைக்கு வந்து அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் போயிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு நெருடல் ஏற்பட்டாலோ அவரும் செகண்டாக ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறது எந்த கூட்டணிக்கு போகலாம்னா திமுக கிடையாது, விஜயோடு போவதுக்கு தர்றான். குறிப்பாக பச்சைமுத்து பாரிவேந்தர் அவருடைய மகன்மே வந்து அதை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு, விஜயை தாண்டும் பொழுது. ஸோ களம் இப்படியெல்லாம் மாறுவதற்கான ஒரு சின்ன முடிவு எவ்வளோ பெரிய அரசியலுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ராமதாஸ் அவர்களை மோடி வந்த பொழுது எவ்வளோ புகழான மேடையில் வச்சு பாடுறான்னு உங்களுக்கு தெரியும். அப்போது 2வது சீனியர் மோஸ்ட் தலைவரும் கூட அரசியல் மிக அனுபவம் மிக்க நபர்கள். அவன் கட்சிக்குள்ளே நீ யார் வந்து அதை எதிர்த்தாலும் சரி அவனை தூக்கி வெளியடிச்சிடுவார். 2வது அன்புமணி அவர்களை பொறுத்தவரை ராமதாஸோடைய நிழலில் இருப்பது தான் அவருக்கு கூடுதல் பலம். அதை விட்டுட்டு நான் தனியாக போகிறேன், தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு யாராவது தூண்டி விட்டாங்கன்னு ஏதாவது செஞ்சார்னா ஓபிஎஸ் நிலைமை தான் அவருக்கு ஏற்படும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எதுவும் கண்டனங்களும் எதுவும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றதும் பகிரவும் இல்லை. அப்போ அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பகிர்வார், பொறுமையாக பகிர்வார். பகிராமே வந்து ஊடகம் விட்டுறாத அவரை, சரிங்களா? அது வந்து நிச்சயமாக எதிர்பார்ப்பார். ஏன்னா கொஞ்சம் அவருமே ஷார்ட் டெம்பர். அன்புமணி வந்து நீங்கள் ஒரே மேடையிலே போன முறை வந்து கோவப்பட்டு ஆமா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், மைக்கை தூக்கி போட்டதாக இருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவே ஒரு உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள். ட்ராமாலாம் கிடையாதுமா. இன்றைக்கி நடந்த செய்தி வச்சு நீங்கள் பாருங்கள், ட்ராமாவா அது?
அப்ப அதுவும் ஒரு அரசியல் தான் அப்படின்னு. இது இன்னைக்கு இவரை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் அன்புமணிக்கு தெரியும்னு சொல்றாங்க. தெரியுமா? தன்னை நீக்க போறதே அவருக்கு தெரியாதுன்றதான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, நேற்று நான் அன்புமணி சந்திச்சேன். குமரியானந்தன் இறப்பு நிகழ்ச்சிக்கு அவர் இறுதியாக கடைசி நேரத்தில் வந்தார். நாங்கள் அங்கே பார்த்தோம். சரிங்களா? சரி, நேற்று நொடி வரைக்கும் அவருக்கு தெரியாது, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தார். இப்போ இதுதான் அரசியல் களத்துக்குள்ள நொடிக்கு நொடி எப்படி வேணாலும் காலம் மாறுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் பொழுது, ராமதாஸ் எடுத்த இந்த ஒரு முடிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியிலிருந்து, கூட்டணியிலிருந்து, தன் சொந்த கட்சியிலிருந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தும். விஜய்க்கு இது கூடுதல் பலமாக அமைவதற்கு வாய்ப்பாகவும் இருக்கணும் பொழுது பொறுத்திருந்தா நம்ம பார்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இறுதியா இந்த அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாமக அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த 3 கட்சிகளினுடைய கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படியே எடிட் பண்ணிருங்க. நிச்சயமா நாம் தமிழர் அங்கே போகாது. ஓகே, புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகாதுன்னு சொல்றீங்களா? எந்த கூட்டணிக்குமா? பாஜக கூட்டணி. யார் கூடயுமே கூட்டணிக்கு போகாது. ஓகே. போயிட்டா சீமானை இதுவரை அவர் சம்பாதித்து வைத்த சித்தாந்தம், அதை வைத்து அவர் உருவாக்கிய கட்டமைப்பு எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நீங்கள் வாங்க, நீங்கள் ஜெயிச்சலாம், நாங்கள் ஃபண்டு தரோன்னு என்ன சொன்னாலும் சரி, இந்த சித்தாந்தத்துக்குள் சீமான் வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை புகழ்ந்துக்கலாம், ஒரே மேடையில் ஏறிக்கலாம், அப்புறம் தேவைப்பட்டால் சண்டை போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். கூட்டணி நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா சீமானுடைய அஸ்திவாரம் டோட்டலாக காலியாயிரும். இல்லை சார், 3 பேருக்குமே வந்து திமுக தான் எதிரி அப்படின்றதுனால கொள்கை முரண் இருக்கு. ஆனா வந்து கூட்டணி வந்து வேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. சீமான் இருக்கக்கூடிய சிக்கல் புரிஞ்சுக்கங்க. சீமான் இந்த கூட்டணிக்கு போயிட்டான்னா அந்த ஓட்டு அப்படியே விஜய்க்கு மாறிடும். ஓகே. டோட்டலாக அடி வாங்கிடுவார். அதுக்கு தனிச்சு நின்னா கூட வந்து இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தனிச்சு நிற்கிறாரு. அப்படி இப்போ இந்த சந்திப்பா இருக்கட்டும், இல்ல அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் எல்லாமே ஊடகத்துக்கு முன்னாடி வந்து தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்களே வந்து அவருடைய வாக்கு சதவீதத்துக்கு ஒரு இதா தானே இருக்கும். அதுவே விஜய் அவர்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையே அப்ப செய்யணும். அப்படி கிடையாதுமா. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுநர் தேனின் மாளிகை விருதுல அதிமுகவும் திமுகவும் பரஸ்பரமாக கைக்குலுக்கி சிரிச்சு பேசி முதுகுல தட்டி கட்டி பிடிச்ச காணலாம் பார்த்தோம். அப்ப அதிமுக கூட்டணி போகுதுன்னு அர்த்தமா? ஒரு நிகழ்வில் சந்திச்சுக்கிறது, இயல்பா பேசிக்கிறது மரபு. அதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. நீங்கள் கூட்டணி என்று போயிட்டீங்கன்னாக்கா, பிஜேபி எவ்வளவு பெரிய பேரம் பேசி ஆட்சியை வந்து நடத்திருக்குன்னு சொல்லி சீமானும் பேசியிருக்கிறார். ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சீமான் அவர்கள் சந்திச்சாரு. அது சந்திச்ச பின்னாடி சந்திக்கலன்னு சொல்லி பொய் சொல்றாரு அப்படின்ற செய்திகள். அவர் வந்து கேடி ராகவனை தான் நான் சந்திச்சேன், அவங்களுடைய தொழில்நுட்ப ரீதியான ஒரு டவுட்டை கேட்கறதுக்காக நான் சந்திச்சேன் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் இருக்கு. அப்போ அவங்களுடைய சந்திப்பெல்லாம் நம்ம அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நீங்க முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றின்னு கூட தான் சொன்னாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி வரதெல்லாம் உண்மை நம்ப முடியாது. இங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த கூட்டணிக்குள் இவர் வந்து விட்டால், எலெக்ஷன் வந்துட்டா காசு கொடுத்து தான் ஓட்டை சந்திக்கிறாங்கன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு எல்லா கட்சியும். அவர் அந்த வலைக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்கன்னா நீங்களும் காசு கொடுத்து ஜெயிப்பதற்கான வேலை தான் போறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயமும். 2வது, தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கக்கூடிய அவர் பிஜேபியும் எதிரிங்கிறார், காங்கிரஸையும் எதிரிங்கிறார், திமுக ஊழல் கட்சிங்கிறார், அதிமுக ஊழல் கட்சிங்கிறார். இந்த வளையத்துக்குள்ள அவர் வந்துட்டா, வெற்றி வாய்ப்புக்காக அவர் உள்ள வந்துட்டா, அவர் சித்தாந்தம் நேர்த்து போயிடும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த கட்சி மழுங்கடிக்கப்பட்டோம். நீங்க கமலஹாசன் கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, சரத்குமார் கட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியோட வீழ்ச்சி எங்க தொடங்குதுன்னா இந்த மாதிரி சமரசத்தினாலதான் தொடங்கும். ஆனா அண்ணாமலை அவர்கள் நம்ம 2 பேரும் நாங்க ஒன்னும் வேற இல்ல, ஒண்ணுதான் அப்படின்றதெல்லாம் வந்து பயிரிடுறாரு. அப்போ அவங்க வந்து நாங்க தமிழ் தேசியத்தை வந்து இந்தியால இருந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடும் போது களத்துல இன்னும் சண்டை போறதுல 2 பேரும் ஒரே மாதிரி. நீங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி வந்து நீங்கள் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மாதிரின்றதுக்காக 2 பேரும் ஒரே மாதிரினா அவர் சொன்ன மாதிரி 2 பேரும் கருப்பாக இருக்காங்க ஒரே மாதிரி கூட எடுத்துகிட்டு போயிடலாமே தவிர அதை தாண்டிலாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. நாங்கள் 2 ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம், பெருசாக மாற்று கருத்து இல்லை அப்படின்றதுன்னு அவர் கிடையாது. நீங்கள் தமிழை வந்து அவர் சீமான் பல இடத்துல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, நாகரிகம் கருதி அந்த மேடையில் அண்ணாமலைனால அப்படியே லைட்டாக போயிட்டாரு. மோடி ஊரெல்லாம் போறாரு, உலகமெல்லாம் சுற்றுறாரு, தமிழ் தான் முக்கியம்னு பேசுறாரு தவிர அவர் கடைசி வரைக்கும் தமிழை கற்றுக்க மாட்டார், தமிழுக்கான முன்னுரிமை கொடுக்க மாட்டார்னு சீமான பல இடத்துல பேசியிருக்கிறார். அந்த இடத்துல அந்த மேடைகளை சில விஷயங்களை தகர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் லேசாக வந்து அந்த சபநாகரிகம் கருதி வந்து. ஆனா முன்னாடி மாதிரி சீமானவர்கள் வந்து அவ்வளவு வீரியமா பேசக்கூடிய ஒருவராக இருந்திருந்தால் அந்த ஒரு நிகழ்வே தவிர்த்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே சார். அப்போ இந்த ஒரு நிகழ்வே வந்து அவர் லேசா எடுத்துக்கிறாரு, இது ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு வேற ஒரு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நம்ம வந்து ஒரு இதை வைக்கணும்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்றதுனாலதான் அவர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அது அரசியல் புரியாதவங்க பேசுறது. நல்லா பார்த்துங்க, சீமான் அவர்களுடைய கூடாரம் காலியாகி கொண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் இத்தனை யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் அவர் பேசினது தான். மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது யங்ஸ்டர்ஸை கவர் பண்ண முடியும், அது பெரிய வாய்ப்பு. 2வது, தமிழ் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது யார் சிறந்த பேச்சாளர்கள்ன்ற மாதிரி தமிழ் சார்ந்து பேசக்கூடிய இடத்துல தொடர்ச்சியாக தமிழ் சொற்களை மட்டுமே பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வைக்க தான் சரியாக இருக்கும் என்பதற்காக சீமானை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மை.
அந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, அந்த இடத்துல அண்ணாமலை பேசும்போது யார் பேசும்போது அவ்வளோ அப்ளாஸ் வரல, அவ்வளோ கைத்தட்டல் வரல, மக்கள் ஆரவாரம் வரல, மாணவர்கள் ஆரவாரம் வரல, சீமான் பேசும்போது தான் செஞ்சாங்கன்னும் பொழுது சீமானுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியும், பல்ஸ் தெரியும். ஸோ அதை வந்து தன் அரசியலுக்கு அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனா அந்த மேடையில ஆங்கிலத்தை எதிர்த்த அளவுக்கு ஹிந்தியை பற்றியோ அதை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை. அதை பத்தி அவர் கவலை இல்லைம்மா. பேசுறோம், தன்னுடைய கொள்கைன்றதை சொல்றோம், நம்ம வந்து எப்படி போறோன்ற சொல்றோம், மாணவரை கவர்னோம், அவனை ஓட் பேங்கிங்கை மாற்றோம், வேற எந்த கட்சிக்கும் போகாம நம்மளை கன்வெர்ட் பண்ண. அரசியல்வாதி எப்பயுமே ஓட்டு அரசியலை நம்ம மையப்படுத்தியிருப்பான். கால்குலேட்டிவாக வந்து எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்வசப்படுத்துவார்கள் எல்லாத்தையும். அதைத்தான் சீமான் செஞ்சிருக்காரு. நீங்கள் அப்படி தான் அதை பார்க்கணும். ஓகே சார், ராமதாஸ் அவர்களுடைய திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கட்டும், இப்போ தமிழக அரசியலில் என்னென்ன நிலவரங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றிப்பா.